கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். எனக்கு இஷ்டமானவனுக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று சொன்னவன், இப்போது என்னை நீர் பணிந்து கொண்டால் இந்த உலகத்தை உனக்கு தருவேன் என்று சொல்கிறான். சாத்தான் நம்மிடம் எப்போதும் பெருமையாகவே இருப்பான். நாம் அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அவனை நாம் வணங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். இயேசு சொன்ன பதிலை பாருங்கள். எனக்கு பின்னாக போ சாத்தானே என்கிறார். சாத்தானை எப்போதும் நமக்கு முன்னால் நிற்க விடக்கூடாது. நமக்கு பின்னால் அவனை அனுப்பி அவனுக்கு முன்னால் நாம் நின்று கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவன் தோற்று போவான். நீ தேவனுக்கு மேலாக உன்னை உயர்த்தாதே. உன் தேவனாகிய கர்த்தரை நீ பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய். அதை விட்டுவிட்டு உன்னை நான் பணிய வேண்டுமென்று சொல்லாதே, அது நடக்காது என்று சொல்லுகிறார் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒருவர் தனக்கு முன்பாக ஆண்டவரை வைப்பதற்கு பதிலாக பிசாசை வைத்திருந்தார். அவர் அந்த பிசாசை தனக்கு முன் நிறுத்தி மற்றவர்களுக்கு மாந்திரீகம், செய்வினை போன்ற காரியங்களை செய்வதற்கு அந்த பிசாசை பயன்படுத்தினார். ஒரு நாள் அவர் மகனுக்கு பிசாசு பிடித்து விட்டது. அது சொன்னது, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் செய்வினை வைக்க என்னை பயன்படுத்துகிறாய், இப்போது உன் மகன் எனக்கு வேண்டும் என்று சொன்னது. அப்போதுதான் அந்த பிசாசை பற்றியெல்லாம் தகப்பன் யோசித்தார், மற்றவர்களை பற்றியும் யோசித்தார். உடனே ஆண்டவரை அவர் ஏற்றுக்கொண்டு தனக்கு முன்பாக ஆண்டவரை வைத்தார். எல்லா நோயும் போய்விட்டது, சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த சாத்தானை நமக்கு பின்னாக வைத்திருக்கிறோமா? சாத்தான் என்னும் எதிரி நம்மிடம் பெருமையாக இருக்கிறானா? தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறானா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுப்போம். என் குடும்பத்திற்குள்ளாக எதிரியாகிய சாத்தானை அனுமதிக்க மாட்டேன். இயேசுவே என் குடும்பத்தில் உயர்ந்தவர். சாத்தான் தன்னை உயர்த்த விட மாட்டேன். அடுத்ததாக, என் குடும்பத்தை விட்டு சாத்தானை பின்னாக அனுப்பிவிடுவேன் என்று நாம் தீர்மானம் பண்ணுவோம். சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் இருப்போம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்திற்குள்ளாக சாத்தானை அனுமதிக்க ஒட்டாதிரும். சாத்தான் குடும்பத்திற்குள் தன்னை உயர்த்தாதபடிக்கு காத்து கொள்ளும். குடும்பத்திற்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாரும். சாத்தானை தனக்கு பின்னாக எரிந்துவிட உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.